2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-10 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கப்பட்ட பகுதி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-10 வரை. 5ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்திலையும் ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஜாக்கிரதையாக இருங்கள், பி கேர்ஃபுல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய், ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் ஏதோ லேசியாக இருக்கக்கூடாது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஒருவேளை நாம் முதல் ஜெனரேஷன், முதல்ல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், அல்லது நம்ம பெற்றோர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நாமும் கூட இதற்குள்ளாக வந்தவர்களாக இருக்கலாம். பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் காணப்படலாம். ஆனாலும் கூட நாம் எப்படி இருக்கக்கூடாது, இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் கிறிஸ்துவத்தில் இருப்பதை, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருப்பதை ரொம்ப லைட்டாக, ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுதான் பேதுரு சொல்கிறார், அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஜாக்கிரதை என்று போடாமல் அதிக ஜாக்கிரதை, வெரி கேர்ஃபுல், பி காஷியஸ் என்று சொல்கிறார். அது அப்படி என்றால் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையானது மிகவும் குறுகின வாழ்க்கை இல்லையா? ரொம்ப ரொம்ப குறுகின வாழ்க்கை. அநேக வசனங்களை நம்ம வாசிக்குவோம். இப்போ ஒரு மேகத்தில் புகை தோன்றுகிறது, மேகம் தோன்றுகிறது, அது காற்றடிக்கும் போது அந்த இடத்துல அந்த மேகம் இல்லாமல் போகிறது. ஒரு புல்லில் ஒரு பூ இருக்கிறது, அது காலையில் நல்லா இருக்கிறது, சாயங்காலத்தில் அந்த புல்லின் பூ இருக்குமா, உதிர்ந்து ஒன்றுமில்லாமல் போகுது. நம்முடைய வாழ்க்கையை கூட புல்லின் பூவுக்கும் காற்றடித்தால் கலைந்து போகிற புகைக்கும் ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை மிக மிக குறுகினது. நம்முடைய வாழ்க்கை மிக மிக குறுகினது. ஆகவே நாம் கூட இந்த வாழ்க்கையை அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழணும். மற்றவர்களை போல நம்ம வாழக்கூடாது. மற்றவர்கள் அது கொண்டதே கோலம் கண்டதே காட்சின்னு வாழறாங்க இல்லையா? எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்வேன், தீதான காரியங்கள், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் என் மனம் போன போக்கிலே வாழ்வேன் என்று சொல்லி வாழ்கிறார்கள். ஆனாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த விஷயத்தில் நாம் தவறினவர்களாக இருக்கிறோம். நம்ம இதை குறித்து அதிக கவனம் இல்லாமல் இருக்கிறோம். ஆகவே தான் நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் என்ற 5ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆகையால் சகோதரரே அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறார் பாருங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையான. பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து ஜாக்கிரதை என்று சொல்லும்பொழுது அந்த பிள்ளை கேட்காமல் காரியங்களை செய்யும்பொழுது அது தனக்கு மோசத்தை கொண்டு வருகிறது. ஜாக்கிரதையாக சைக்கிள் ஓட்டுப்பான்னு சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறார், அப்பாவுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறார், ஜாக்கிரதையாக சைக்கிள் ஓட்டுப்பா, ஜாக்கிரதையாக வண்டி எடுப்பா அப்படின்னு சொல்கிறார். அந்த பிள்ளை அதை கேட்கலன்னு சொன்னாக்கா சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அது விழுந்து அடிபடும். ஆகவே இப்படித்தான் பேதுரும் கூட நமக்கு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் அழைப்பை பாருங்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் ஆண்டவராலே அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே இது உறுதியாக நீங்கள் இருக்கும்படியாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். அப்படி நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாக இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லைனாக்கா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? இடறி விழுந்துருவீங்க, தடுக்கி விழுந்துருவீங்க. ஜாக்கிரதையாக இல்லைன்னா தடுக்கி விழுந்துருவோம். சில பேர் ஆண்டவரோட விசுவாசத்துக்குள்ளே வருவாங்க, நல்லா இருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுப்பாங்க, விசுவாசத்துக்குள்ளே வருவாங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க? பின்வாங்கி
போயிடுவாங்க. நான் அநேகரை நான் பார்த்துருக்குறேன். ஆண்டவருக்குள்ளே உற்சாகமாக வருவாங்க. பிறகு வளர வளர அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, உலகம் ரொம்ப அருமையாக இருக்குது, நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்தாக்கா நம்ம ஏதோ சிறைசாலையில் உட்கார வச்சுருக்கிற மாதிரி உட்கார வச்சுருக்குறாங்க, நம்ம வெளியே போயிடுவோம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, உலகத்தை அனுபவிக்கும்படியாக இந்த தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பையும் விடுத்து அவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உலகத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அப்படி நடந்து கொண்டாங்க என்று சொன்னாக்கா அவங்க இடறி விழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம பாருங்கள் இங்கே 8ஆம் வசனம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். இவைகள் என்று சொல்லும்பொழுது முன்பான வசனம், பிறகு பார்க்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இந்த முன்னாடி இருக்கிற காரியத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அது இருந்ததுன்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, நம்ம எதற்காக நம்ம சபைக்கு வரோம், எதற்காக வேதத்தை படிக்கிறோம், ஆண்டவர் எப்படி இருக்கிறார் நம்ம அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், பிலிப்பியர் நிருபத்தில் அவர் என்ன சொல்கிறார்னாக்கா, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டவுமாக எண்ணுகிறேன். நான் அவரை அறியணும், அதற்காக எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். அதை தான் இங்கேயும் சொல்கிறார். பேதுரு என்ன சொல்லும்போது சொல்கிறாரு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. நம்ம எதற்கு வரோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து, நமது ஆண்டவரை குறித்து நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், உம்முடைய ஆலயத்தில் நான் தங்கியிருந்து உம்மை நான் ஆராய வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படின்றால் என்ன, உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருந்து இந்த வேத கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்தாக்க நம்ம என்ன செய்யணும், வீணராக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாக்கா கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாக்கா நம்ம என்ன, ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனி நமக்கு இருக்கணும், கனி கொடுக்கணும். இப்போ ஆண்டவர் அதை ரொம்ப இந்த கனி கொடுக்குற வாழ்க்கையை குறித்து அதிகமாக பேசுகிறார். ஒரு செடியை வைத்தான் என்று சொன்னால் அது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது என்ன செய்யணும், கனி கொடுக்கலன்னா என்ன செய்வார், அதை சுத்தப்படுத்துவார். கொஞ்ச நாள் பார்ப்பார், சுத்தப்படுத்துவார், அதை கத்திரிப்பார், அது கனி கொடுக்கும்படியாக செய்வார். அது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கனி கொடுக்கலன்னு சொன்னாக்கா அது என்னது, அதை வெட்டி அதை அக்னியில் போடுவார். ஆகவே நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய பிரியமாக இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருடைய அவரை அறிகிற அறிவில் வளர்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொன்னாக்கா கனி கொடுக்குற வாழ்க்கை நமக்கு இருக்கணும். கனி கொடுக்காத எந்த மரமும் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் என்று சொல்கிறார். பாருங்கள், கனியை குறித்து பேசும்போது யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்குறோம். நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன், என்னோடு கூட நீங்கள் பாருங்கள். கனி கொடுக்குற வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் மிக நேர்த்தியாக சொல்கிற அதிகாரமாக இது இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்காவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். எப்போது நம்ம கனி கொடுக்க மாட்டோம், ஆண்டவருக்குள்ளே நம்ம நிலைத்திலனா. கொடியானது திராட்சை செடியோடு கூட என்ன இருக்கணும், நிலைத்திருக்கும்போது அதனுடைய சாரத்தை, அதனுடைய சத்தை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கனி கொடுக்கும். நிலைத்திருக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளே நீ நிலையாக இருந்தால் தான். வந்துட்டு போவதுமாக கொஞ்ச நாள் ஆண்டவர் அடி கொடுத்தாருன்னா வர்றது, பிறகு பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை, இப்படி இருந்தாக்கா ஆண்டவர் ஒரு நாளும் கனி கொடுக்க மாட்டார், கனி கொடுக்க ஏதுவாக இருக்காது. நாம் நிலைத்து இருக்கும்பொழுது கனி கொடுப்போம். கனி கொடுக்குற மரத்தை அவர் என்ன செய்வார், நம்ம இங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். 2ஆம் வசனம், கனி கொடுக்குற 2ஆம் வசனம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கனி கொடுக்குற கொடி எதுவோ அதை என்ன செய்கிறாரு, இருக்கட்டும் கொடுக்கட்டும் இல்லை, அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்காதது கிடையாது, கனி கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, அப்போது அந்த தோட்டக்காரன் என்ன செய்வான், அதுக்கு மேலே அக்கறை எடுத்துக்கொள்வான். கனி வருது என்ன தெரிஞ்சிட்ட உடனே
தோட்டக்காரர் என்ன செய்வார், அந்த அந்த மரத்தின் மீது அதிக அக்கறையை எடுத்துக்கொள்வார். கனி கொடுக்காத மரத்தை குறித்து அவர் அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டார். இது கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி முடிவு பண்ணோடனே அது அதிக கனிகளை கொடுக்கும்படியாக எதுவோ அது அதிக கனிகள், மோர் ஃப்ரூட் என்று வாசிக்கிறோம். கனி கொடுக்கணும். கனி எப்போ கொடுப்ப? ஆண்டவருக்குள்ளே நீ நிலைத்திருக்கும் போது கனி கொடுக்க ஆரம்பிப்ப. கனி கொடுக்க ஆரம்பித்த உடனே அதிக கனிகளை கொடுக்கும்படி தோட்டக்காரர் என்ன செய்வார்? தோட்டக்காரர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரயாசப்படுவார். அதிக கனிகள், அதில் ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்குனாக்கா மோர் ஃப்ரூட் என்று போடப்பட்டிருக்கு. அதிக கனிகள். 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில் வாசிக்கும்பொழுது பிற்பகுதியில், நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இங்கே மச்சி ஃப்ரூட் என்று போடப்பட்டிருக்கு. ஃப்ரூட், மோர் ஃப்ரூட், மச்சி ஃப்ரூட், அபண்டன்ட் ஃப்ரூட். மோரை விட அதிகமானது இது மச் என்ற வார்த்தை. இந்த இடத்துல 2 இடத்துலையுமே என்ன போடப்பட்டிருக்கு? அதிக கனிகள் என்று தான் போடப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் மிகுந்த கனிகள், தமிழில் மிகுந்த கனிகள், மச் ஃப்ரூட் என்று போடப்பட்டிருக்கு. கனிகள், அதிக கனிகள், மிகுந்த கனிகள். எந்த செடி அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறதோ அந்த செடியானது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அவர் செய்கிறார். ஆகவே கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளரணும். மாத்திரமல்லாமல் அங்கே என்ன நடக்கணும் என்று சொன்னால், நம்ம இங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னாக்கா, அங்கே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க விட்டார். நீங்கள் ஒரு நாளே என்கிட்ட கனி இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் என்று சொன்னால், என்னிடத்துல கனி இல்லைங்க, ஆண்டவர் கனியை நீ கொடுக்கும்படியாக உன்னிடத்தில் வரும்பொழுது நீ அவரை பார்த்து, ஆண்டவரே என்னிடத்துல கனி இல்லைன்னு நீ சொல்லவே மாட்டேன். ஏன்னாக்கா கண்டிப்பாக சொல்கிறாரு, மேண்டேட்ரியாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா, கண்டிப்பாக உன்னிடத்துல கனி இருக்கும். வீணான ஒரு மரமாக இருக்க மாட்டேன், நீ கனி கொடுக்குற மரமாக இருப்ப. ஆகவே உங்களை நம்முடைய கர்த்தராகிய 8ஆம் வசனம், 2 பேர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆகவே நீ கனி கொடுப்பாய் என்று சொல்கிறார். சரி, இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை எப்படி நமக்குள்ளாக வரும்னு சொன்னாக்கா தான் இந்த 2 வசனத்தில் அதை நம்ம பேதுரு சொல்லியிருக்கிறார். நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 3 வசனத்தை வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவராய், முதல்ல உங்கள் விசுவாசம் எப்போ வருது? ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து என்னுடைய பாவத்தை அவர் கழுவ முடியும், அவர் ரத்தத்தினாலே என்னை சுத்திகரிக்க முடியும் என்று சொல்லி அவர் மீது விசுவாசத்தோடைய தைரியத்தை, ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்த போது நமக்கு என்ன வருது? எப்படி தைரியம் வருது? ஏனென்றால் நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ளே வந்தாக்க எனக்கு என்ன ஒரு ஆட்டோமேட்டிக்காக தைரியம். இந்த நாட்டினுடைய பிரதமருடைய பிள்ளைனாக்கா உனக்கு என்ன ஒரு ஆட்டோமேட்டிக்காக, ஒரு சாதாரண ஒரு போலீஸ்காரன் மேலே கை வச்சிட முடியுமா? இல்லை இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராவோ யாராவது கை வச்சிட முடியுமா? நீ யாருடைய குமாரன்? நீ பெரிய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மந்திரியோடைய குமாரன். ஆகவே உன்னிடத்தில் வரமாட்டாங்க. ஏன்? நீ குமாரன் என்பதே உனக்கு என்ன கொடுக்குது? ஒரு தைரியத்தை கொடுக்கும். நீ இப்போ ஆண்டவருடைய குமாரன், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லும்பொழுது தைரியம் கொடுக்கிறது. பாருங்கள், விசுவாசத்தோடைய தைரியத்தோடைய ஞானத்தையும் கொடுக்குது. ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு என்ன வருது? ஞானம் வருது. ஞானமாக எப்படி நடந்துக்கணும்? அறிவாக நடந்துக்கிறது கிடையாது, ஞானமாக எப்படி நடந்துக்கணும். ஒரு வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான காரியங்கள் நமக்கு முன்பாக நிற்கும். முடிவெடுக்கக்கூடிய 2ல் ஏதாவது ஒன்று தொடு, 2ல் ஏதாவது ஒன்று தான் நீ தேர்ந்தெடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம சுய புத்தியை சாராமல் தேவன் கொடுத்த ஞானத்தின்படி முடிவு எடுக்கணும். தைரியத்தை மாத்திரமல்ல, தைரியத்தோட ஞானத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். ஞானத்தோட இச்சை அடக்கணும்னா இந்த 5 புலங்களை அடக்கக்கூடிய ஒரு 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 கனி. இந்த 5 புலங்களை அடக்கக்கூடியது. இந்த இச்சைகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. சரீரத்தினுடைய இச்சைகளுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த சரீரம் கேட்கக்கூடிய எல்லா காரியத்துக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது? அது சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு குடிகாரரால் ஏன் கட்டுப்படுத்த முடியல? அவருக்கு
இச்சை அடக்கம் இல்லை. இன்றைக்கி வந்து முடிவு எடுக்கிறார் மனசில், நாளைக்கு குடிக்க மாட்டேன், நாளைக்கு பொய் சொல்ல மாட்டேன், நாளைக்கு திருட மாட்டேன். ஒரு திருடனுக்கு எப்பயுமே திருடணும்னு தோணுமா? இல்லை. ஏதோ மனம் குத்தி மனசில் மனத்தாங்கல் ஏற்பட்டு அவன் என்ன நினைப்பான், நாளைக்கு திருடக்கூடாது. ஆனால் மறுநாள் எழுந்திரிச்சு அவனுடைய சரீரம் அவனை விடாது. குடிகாரருக்கு அவருடைய சரீரம் என்ன பண்ணாது, ஒத்துழைக்காது. நாளைக்கு தானாக ஆட்டோமேட்டிக்காக போகும். ஏன்னா இச்சை அடக்கம் இல்லை. அந்த இச்சைகள் மீது ஒரு அடக்கம் இல்லை. இச்சைகள் மீது அடக்கம் இல்லை, அடங்கி இருப்பது இல்லை. ஆகவே இச்சை அடக்கம் இல்லை. ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோடைய பொறுமையும், இது பாருங்கள் ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட பொறுமை. எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும், உனக்கு பொறுமை இருக்கும். நீ கனி கொடுக்குற வாழ்க்கை உனக்கு வேணும்னாக்கா இதெல்லாம் இருக்கணும் உங்ககிட்ட. பொறுமை இருக்கணும். பதறக்கூடாது. பதறி செய்யக்கூடாது. ஐயோ நாளைக்கு இருக்காது, போய் இருக்காது, நான் இன்றைக்கே இது செஞ்சு ஆகணும், போகணும், வரணும் அப்படின்னு பதறவே கூடாது. பொறுமை இருக்கணும். பொறுமையோடு தேவ பக்தியும் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பதும் ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருப்பதும் தான் தேவ பக்தி. தேவ பக்தியோடு என்ன இருக்கணும், சகோதர சிநேகத்தையும். சகோதரருக்குள்ளே என்ன இருக்கணும், சகோதர சகோதரிக்குள்ளே என்ன இருக்கணும், சிநேகம் நட்பு இருக்கணும். சகோதர சகோதரி கூட ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். ஒருவருக்கு ஒருவர் தாங்கணும். அவங்களுக்கு குறைச்சல் உண்டானா அவங்கள விசாரிக்கணும். ஒரு அதாவது பண உதவி மாத்திரம் இல்லை. ஒரு சகோதரன் ஒரு தப்பு செய்கிறான், தவறு செய்கிறான்னாக்கா நீ என்ன செய்யணும், மன்னிக்கணும், அதை பொறுக்கணும். இப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 30 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம். ஒரு 5 வருஷம் தான் ஒருத்தருக்கு ஆகுது. அவர் எப்படி இருப்பார்? சில காரியங்களை அவர் சொன்னதை கேட்க மாட்டார், பதறி சில வயசில் செய்வார். அப்போ என்ன, அவரை தண்டிக்கலாமா? தண்டிக்கக்கூடாது. அவரை பொறுமையாக டீல் பண்ணணும். அவர்கிட்ட என்ன அன்பை காட்டணும். ஆண்டவர் உன்கிட்ட எப்படி அன்பை காட்டினார்? ஒருவேளை நீ முதிர்ந்த விசுவாசியாக இருக்கலாம், முதிர்ந்த இந்த பொறுமை உனக்கு வந்திருக்கலாம். அப்போது நீ ஆண்டவர் உனக்கு எப்படியோ பொறுமையாக காட்டினார், பொறுமையை உன் மீது காட்டினாரோ அதே மாதிரி புதிதாக வந்தவர்கள் இடத்துல பொறுமையை காட்டணும். அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, உடனே தண்டிக்கக்கூடாது, உடனே தீர்ப்பை சொல்லக்கூடாது. அப்படிலாம் எனக்கு தீர்ப்பு செஞ்சுருந்தாங்கனாக்கா நான் இப்படி நான் போதகமே பண்ணியிருக்க முடியாது. அங்கிள் எனக்கு மூத்தவர்கள்லாம் என் மேலே எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க. நான் ஒரு முன்கோபி, சட்டுன்னு கோபம் வரும் எனக்கு. சட்டுன்னு கோபம். அப்போவே எனக்கு தீர்மானம் பண்ணி என்னை கண்டம் பண்ணி இவனை எதுக்கும் லாக்கி இல்லைன்னு ஒதுக்கி வைத்திருந்தான்னாக்கா ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் அன்பை காட்டினார்கள். அவர்கள் என் மீது பொறுமையாக இருந்தாங்க. என்னை பொறுத்து கொண்டார்கள். நான் கோபப்படும் பொழுது சரி இவன் விசுவாசத்தில் இன்னும் வளரலை அப்படின்னு சொல்லி என்னிடத்துல சொல்லாமல் பொறுமையோடு என்னை கையாண்டதுனால தான் ஆண்டவருக்குள்ளே வளர முடியுது. அந்த பொறுமையை நீ இன்னொருத்தருக்கும் காட்டணும். புதிதாக வந்தவர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள அலட்சியமாக பண்ணக்கூடாது. அவங்க இன்னும் வளரல, இதை போய் செய்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சி அவங்கள என்ன பண்ணக்கூடாது, வெறுத்து தள்ளக்கூடாது. ஆண்டவர் ஒரு காலம் அப்படி செய்கிறதில்லை. அவர்களும் கற்றுக்கொள்ளும்படியாக நீ அவர்கள் மீது பொறுமையை காட்டணும். தேவபக்தியோடு சகோதர சிநேகம் பொறுமையாக இருக்கும்பொழுது அவர்கள் மீது என்ன வரும், உனக்கு சிநேகம் வரும். சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வரும். கடைசியாக என்ன இருக்குது, அன்பு. இந்த அன்பு தான் என்னது, பிரதானம், முக்கியம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுகிறது, அன்பை குறித்து பேசுகிறது. த சாப்டர் ஆஃப் லவ். அன்பை குறித்து பேசுகிற ஒரு அதிகாரம் என்ன சொன்னால் 1 கொரிந்தியர் 13. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 நிலைத்திருக்கிறது. இது 3த்தில் எது பெரு, இது எல்லாமே பெருசு தான். விசுவாசமும் பெருசு தான், நம்பிக்கையும் பெருசு தான், அன்பும் பெருசு தான். ஆனால் இந்த 3த்தையும் வச்சு பார்க்கும்போது எது பெரியதுன்னு சொல்கிறாரு, அன்பே பெரியது. விசுவாசத்தை காட்டிலும் நம்பிக்கையை காட்டிலும் எது பெரியது, அன்பே பெரியது. கடைசியாக அவர் சொல்கிறாரு, சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் இல்லையா, பிரியாணி எடுத்துங்க. பிரியாணி அண்டாவை வச்ச உடனே பிரியாணி ரெடியாக வந்துடுது. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நான் கிட்ட இருந்து பார்த்துருக்கேன்.
பிரியாணி செய்கிற பெரிய துடுப்பை வச்சு கிண்டுவார். முதல்ல எடுத்தோடனே நான் எண்ணெய் ஊற்றுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த என்ன ஸ்பைசஸ்னால் என்ன, மசாலா ஒன்று ஒன்றா எல்லாத்தையும், இதான் பிரியாணி தானே, எல்லாம் வயிற்றுக்குள்ளே போக போகுது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்பைசஸ்ஸு, சோறு, கறி எல்லாத்தையும் ஒரே இடம் கொட்டுறாரா? இல்லை. எப்படி பண்ணுறாரு, முதல்ல எண்ணெயை ஊற்றுறாரு, சூடு வைக்கிறாரு, பிறகு வெங்காயத்தை போடுறாரு. வெங்காயம் அது ஒரு பக்குவமாக என்ன செய்யுது, அது பொன்னிறமாக வருதான்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறம் தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் அரிசி, அதுக்கப்புறம் கறி, கடைசியாக அரிசியை போட்டு மூடுறார். எல்லாம் ஒன்று தானேன்னு மொத்தமாக எடுத்து கொட்டாரா? இல்லை, ஒன்று ஒன்றா கூட்டிக்கிட்டே இருக்கார். எண்ணெயோடு அந்த மசாலா பொருட்கள், அந்த மசாலா பொருட்களோடு உப்பு, அது இதுன்னு கூட்டி கொண்டே இருக்கிறார். விசுவாசம் இருக்குது உனக்கு. முதல்ல ஆண்டவர் மீது என்ன வருது, நமக்கு விசுவாசம் தான் அடிப்படை. அவர் மீது நம்ம அவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம். அதுதான் அடிப்படை. ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் தான் வந்தார், அவர் தான் என்னை ரட்சித்தார் என்று சொல்லி விசுவாசம் அடிப்படை. இந்த விசுவாசத்தோடு என்ன சேர்க்கணும், கூட்டி வழங்கலன்னா விசுவாசத்தோடு தைரியம், தைரியத்தோடு என்ன சேர்க்கணும், ஞானம், அவருடைய ஞானம். உனக்கு அந்த ஞானம் இருக்கணும். பேதையாக இருக்கக்கூடாது, ஐயோ எனக்கு தெரியலிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது. ஞானம் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், இச்சை அடக்கம். இச்சை அடக்கம். தவறு எதுவும் பேசிடக்கூடாது. ஐயோ நான் பேசிட்டேங்க மன்னிச்சிங்க அப்படி சொல்லக்கூடாது. பேசுகிறதுக்கு முன்னாடியே அதை அடக்க தெரியணும். வாய் வரையும் வருது கோபம், என்ன செய்யணும், அதை முழுங்க தெரியணும். பேசிடுவேன், இப்போ இதுவரையும் வந்து போச்சு, அது என்ன செய்யணும், இச்சை அடக்கணும். என்ன இச்சை அடக்க தெரியலன்னா என்ன பண்ண, பேசிடுவேன். கோபம் வருது, ஆனாலும் கூட அதை அப்படியே உள்ள அடக்கிட்டு மன்னிப்பு கேட்குற சுவாபம். இச்சை அடக்கம் உனக்கு தெரியணும். அதை கூட்டணும், அது கூட்டணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பொறுமை இருக்கணும், தேவபக்தி இருக்கணும், ஆண்டவர் மீது பக்தி இருக்கணும். தேவபக்தியோடு எது இருக்கணும், சகோதர சிநேகம். ஒருவருக்கு ஒரு மன்னிக்கணும், ஒருவருக்கு ஒரு பொறுத்து கொள்ளணும், சகோதர சிநேகமாக இருக்கணும். நீ காண்கிற சகோதரன் இடத்துல அன்பு கூறலன்னா காணாத தேவன் இடத்துல எப்படி நீ அன்பு கூற? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் சொல்லிட்டு உன் சகோதரன் நேசிக்கலை, ஆண்டவர் ஒத்துக்குவாரா? நீ பார்க்குறியே அவங்கள நீ நேசிக்கலை. 12 பேரும் பர்ஃபெக்டாக இருந்தாங்களா, அவரோட சீஷர்கள் 12 பேரும் ஒருத்தவங்க கூட பாடல. ஏன், அவர் சிலுவையிலே இருக்கும்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். கடைசியாக அவ்வளோ வசனத்தையும் கேட்ட பிறகு என்ன பண்ணாங்க எல்லாரும், ஐயோ எங்கள் ஆண்டவர் சிலுவையில் தொங்குறாருன்னு கூட நின்னாங்களா? ஒருத்தவங்க கூட இல்லை. எல்லோரும் என்ன பண்ணாங்க, ஒருத்தவங்க காட்டி கொடுத்தான், ஒருத்தவங்க மறுதளித்தான், எல்லோரும் பயந்து ஓடிட்டாங்க. எப்போ, தொடக்கத்திலையா? அவரோடு 3.5 வருடங்களுக்கு இருந்த பிறகுதான் அவங்க ஓடி போனாங்க. ஆனாலும் கூட அவர் என்னது, நம்ம ஏற்கனவே வாசித்தோம் யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் அவரிடத்தில் அன்பு வைத்தபடி முடிவு பரிந்தும் அவர் மீது அன்பு வைத்தார். கடைசி வரையும் அவங்கள நேசித்தார். அவன் துரோகம் செய்தாலும், அவன் மறுதளித்தாலும் கடைசி வரையும் என்ன செய்தார், நேசித்தார். நம்மை கூட அப்படித்தான் நேசிக்கிறார். சகோதர சிநேகிதம் இருக்கணும். அதோட கடைசியான இருக்கணும், எல்லாவற்றையும் ஒரே கட்டா அன்பின் கட்டினாலே கட்டுங்கள். பைண்ட் வித் த லவ் கார்ட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கடைசியாக ஒரு கட்டு கட்டுறோம்ல, அது என்னது, எல்லாத்தையும் கட்டி இறுக்கமாக வைக்கிறது எது, அன்பு தான். எல்லாத்தையும் சேர்த்து அன்பின் கட்டினாலே கட்டுங்கள் வசனம் இருக்கு. பைண்ட் வித் த கார்ட்ஸ் ஆஃப் லவ், அன்பின் கட்டினாலே கட்டுங்க. எல்லாத்தையும் தைரியம், தேவபக்தி, பொறுமை, இச்சை அடக்கம் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், நீங்கள் அன்பின் கயிறுனால என்ன செய்யணும், கட்டணும். இப்படி செஞ்சாக்கா 8ஆம் வசனமா, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இது என்ன செய்யணும், விசுவாசம் என்ன பண்ணணும், பெருகணும். இச்சை அடக்கம் என்ன பண்ணணும், பெருகணும். ஞானம் பெருகணும். சகோதர சிநேகத்தை என்ன பண்ணணும், பெருகணும். பாருங்கள், சகோதர சிநேகம் பெருகணும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன இருக்கணும், அதிகமாக நாளாக என்ன செய்யணும், இதெல்லாம் பெருகி கொண்டே இருக்கணும். ஒருவருக்காய் ஒருவர் காத்திருங்கள்னு ஒரு வசனம் இருக்கு. வெயிட் ஃபார் ஒன் அனதர் அப்படின்னு
நான் இங்கே இதுக்காக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஒரு உதாரணம் நல்லா புரிஞ்சுக்கொள்வேன். ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கனாக்கா டக்குன்னு போய் பந்திக்கு நம்ம முந்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் டக்குன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்னாடி வந்தால் கிடைக்காத போயிட போது நான் போய் எடுக்கக்கூடாது. தொடக்க காலகட்டத்தில் விசுவாசிகளாக தொடக்க கட்டத்தில் அப்படி செய்வாங்க இல்லையா? செய்கிறது நமக்கு கிடைக்காம போயிட போகுது. சாப்பாட்டை சொல்ல எல்லா காரியத்தையும் சொல்கிறேன். அப்படி கிடைக்காம போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன செய்யணும், ஒருவருக்காய் ஒருவர் காத்திருங்கள், வெயிட் ஃபார் ஒன் அனதர். வசனம் இருக்குது, வசனம் இருக்கு. இது எப்போ வரும்னாக்கா பெருகணும் 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 பெருகணும், பொறுமை பெருகணும், இச்சையடக்கம் பெருகணும், தேவபக்தி பெருகணும். இதெல்லாம் பெருகும்போது நீனே கூட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு விட்டு கொடுத்து. அவர்கள் வெட்கப்படும்படியாக நீ செய்யின்னு சொல்கிறாரு. ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு, அவங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போகும்போது அவங்களுக்கு வெக்கம் உண்டாகுமா? நம்மளே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறோமே, இன்னும் வெக்கம் வரும் அவங்களுக்கு. எடுத்துக்குவியா எடுத்துக்கோ அப்படின்னு விட்டுறோம். எல்லாத்தையும் எடுத்துக்குவியா எடுத்துக்கோ. அவர்கள் வெட்கப்படும்படியாக நீ செய்யின்னு சொல்கிறார். எடுத்துக்கிறியா எடுத்துக்கோ. இவைகள் உங்களுக்கு பெருகினால், 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 8ஆம் வசனம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து, இதெல்லாம் இந்த காரியம்லாம் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும். இதெல்லாம் இருந்தாக்க என்ன இருக்கும்னு சொல்கிறார் 8ஆம் வசனத்தில். இந்த 5, 6, 7 வாசித்தோம்ல, இதெல்லாம் இருந்தாக்கா நமக்கு என்ன இருக்கும்? கனி இருக்கும். இதெல்லாம் இல்லைனாக்கா உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது? கனி இருக்க ஒட்டாது, கனி இருக்காது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். இந்த காரியம்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு நீ சோதித்து பார்த்துக்கணும். அப்படி இல்லைனாக்கா நீ பழைய காரியத்தை செய்கிறவனாக இருப்பாய். நீ அவிசுவாச வாழ்க்கையில் நீ எப்படி இருந்தாயோ அப்படியே நீ இருப்பாய் என்று அங்கே பேதுரு சொல்லுகிறார். ஆகவே இந்த அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரை வாசித்தோம். 2 பேர் 1 5லையும் சொல்கிறாரு, 10லையும் சொல்கிறாரு. என்னது? ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை தேடுறாரு? பணம் சேர்த்துட்டியா, கார் வாங்கிட்டியா, பில்டிங் வாங்கிட்டியா தேடுற ஒன்று இடத்துல என்ன தேடுறாரு அவர்? கனி இருக்கணும். அந்த கனி எப்படி இருக்கணும்? எப்போ வரும் கனி? அவருக்குள்ளாக நீ நிலைத்திருந்தால் வரும். எங்கே வாசித்தோம்? யோவான் சுவிசேஷம் 15. அவர்கிட்ட நிலைத்திருந்தால் கனி இருக்கும். கனியை பார்த்துட்டாருனா, உன்னுடைய வாழ்க்கையில் கனி பார்த்துட்டாருனாக்கா அவர் என்ன செய்வார்? அது அதிக கனி கொடுக்கும்படியாக செய்கிறார். அதிக கனி என்ன செய்யும்? மிகுந்த கனியை கொடுக்கும். இதெல்லாம் யோவான் சுவிசேஷம் 15. இந்த கனி கொடுக்குற வாழ்க்கை எப்படி வரும்? இதை தான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசித்தோம். பாருங்கள், இந்த காரியம் எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி அன்பின் கயிறினாலே கட்டப்பட்டு இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, கட்டப்பட்டு இருந்தால் என்ன செய்யும்? அது நீங்கள் கனி கொடுக்குற வாழ்க்கைக்குள்ளாக உங்களை நடத்தும். இந்த காரியம் என்ன செய்யணும்? மிக முக்கியமான காரியம். இந்த இச்சை அடக்கம், பொறுமை, இதெல்லாம் இருக்குல்ல, அது ஒரே நிலையில் நின்றுடக்கூடாது. அது எப்படிப்பட்டது? விசுவாசம் என்ன செய்யணும்? அன்பு என்ன செய்யணும்? இச்சை அடக்கம் என்ன செய்யணும்? பொறுமை என்ன செய்யணும்? இதெல்லாம் எனக்கு பொறுமை இருக்குதுங்க அப்படின்னு நீ விட்டுறக்கூடாது. இன்னும் அதிகமாக பொறுமையாக இருக்கும்படி நீ வளரணும். சகோதர சிநேகம், என்னுடைய சகோதரர்கள்லாம் நான் சிநேகிக்கிறேன் தான். அதோட இந்த சிநேகம் எப்படின்னா அதிகமாகணும். எவ்வளோ தூரம் அதிகமாகணும்? ஒருவன் கனி கொடுக்கல, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பை காட்டிலும் பெரிய அன்பு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைன்ட்டார். இந்த சகோதர சிநேகத்தை எவ்வளோ தூரம் வரணும்னாக்கா, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவனோட பண தேவை சந்திக்கிறதுமில்ல, அவனுக்காக என்ன பண்ணுவான்? நான் என் ஜீவனையே கொடுப்பேன். ஆண்டவர் அப்படி தான் உனக்காக எனக்காக அவர் என்னது ஜீவனையே கொடுத்தார். பெருகணும்னா எப்படி தான் பார்க்கணும்? இந்த சகோதர சிநேகிதம் ஆண்டவரை போல பெருகணும். எப்படி? என் ஜீவனையே சகோதரனுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு பெருகும். இந்த காரியெல்லாம் அப்படியே நின்றக்கூடாது, இருக்கணும். அது பெருகணும்னு சொல்கிறார். அது பெருகணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வருகிற அறிவில் நீங்கள் வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க ஒட்டாது. நீங்கள் கனி கொடுக்கணும் என்பது தேவனுடைய பிரியமாக.
கனி கொடுக்குற வாழ்க்கை உங்களுக்குள்ளாக இருக்கும். அப்படி என்றால் எந்த காரியம் உங்களுக்குள்ளாக இருக்கணும், இதெல்லாம் சேர்த்து அன்பின் கட்டினாலே கட்டணும். இதெல்லாம் கூட்டி வழங்குங்கள். இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகும்போது நீங்கள் தேவனுக்கு பிரியமான கனி கொடுக்குற வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் இருப்பீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக.